ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசியில் ஜிஎஸ்ங்கிற பகுதி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் முடிக்கிற கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது, அதே மாதிரி மார்க் எடுக்கிற ஸ்ட்ரகிள் ஆகிறதும், கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படுற பார்ட்டாகவும் இருக்குது. அதை எப்படி கன்வீனியண்ட்டாக முடிக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிறதும், நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்க்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்தளவுக்கும் இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2, 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 40 பேஜ் படிக்கக்கூடிய கண்டென்ட்டாக நான் ஒரு 4 பேஜுக்கு சுருக்கியிருப்பேன். ஒரு 10 பேஜுக்கு படிக்கக்கூடியதை ஒரு 5 பேஜ் படிக்கக்கூடியதை ஒரு பேஜில் சுருக்கி கொடுத்துருப்பேன் நோட்ஸு. இது பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், நோட்ஸ் மேக்கிங் இதை வச்சு நோட்ஸும் மேக் பண்ணிக்கலாம். ஹோம் மேக்கரு அப்புறமா ஒர்க்கிங் கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ஜிஎஸ்க்கு போதிய மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்காது மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதுக்காக காசும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிறத நீங்கள் குயிக்காக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும், காஸ்ட் வைஸாகவும் எஃபெக்டிவாக இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம், நோட்ஸும் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மண்டேலேருந்து 4th வீடியோலேருந்து பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ மண்டேலேருந்து அடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். படிக்காதவங்க மேக்ஸிமம் படிங்க. இது படிக்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி படிக்காமல் அப்படியே வச்சுருக்க வேண்டாம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ப்ராப்ளத்தை சொல்லிடுறேன் ஒரு 1 மினிட்டில் குயிக்காக. அடுத்த சொல்யூஷன் சொல்கிறேன். அன்ரியலிஸ்டிக்காக நீங்கள் நடக்கவே நடக்காத, இல்லை ரொம்ப பேராசையாக சில ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க ஜிஎஸ் படிக்கிறதுக்கு. சிலபஸ் அக்கு வேற ஆணி வேற முடிக்கணும். 6th to 12th வரைக்கும் இருக்கிற எல்லா லெசன்ஸும் முடிக்கணும் ஜிஎஸ்க்கு. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், பாலிசி நோட் படிக்கணும். இது மினிமம். இது மினிமமாக எல்லோரும் வச்சுருக்க ஒரு ஆம்பிஷன், கரெக்டாக பேராசை. சரி, இது எவ்வளோ நாளில் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் படிப்பீங்க, இதுதான் என்கிட்ட சொல்லுவாங்க நார்மலாக. சார் இதெல்லாம் முடிக்கணும் சார் அப்படிமா. சரி, இதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க, எத்தனை மாதம் உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் படிக்கணும்னு இருக்கீங்க, எவ்வளோ மாதம் படிக்கிறதுக்காக நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்டால், சார் 2 to 3 மாதம் எனக்கு டைமு, அதுக்குள்ளே முடிக்கணும். அப்படி முடித்தா தான் எக்ஸாமுக்கு ரிவிஷனும் பண்ண முடியும். இதுதான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல. இந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வருஷம் ஆயிரும். ஆனால் இதை 2 to 3 மாதத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது தேவையான இது தேவையும் கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ தேவையில்லாத ஒன்றை பெருசாக ஆசைப்பட்டு அதை முடிக்காமல் போய் அதை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கி படிக்காமலே ஜிஎஸை விட்டுட்டு ஒரு 4 லெசன் 5 லெசன் ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 2-3 சாப்டர் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போய் உட்காந்து எழுதிட்டு கட் ஆஃப் ரீச் ஆகலைன்னா திருப்பி அடுத்த அட்டம்ப்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக படிக்கணும்னு ஆரம்பித்து படிக்க முடியாமல் போய் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இப்படி தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் அவசியமானா, அதுக்காக இதெல்லாம் இல்லையா சார் இதெல்லாம் படிக்க வேண்டாம்னா அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த அளவு, எவ்வளோ அளவு சிலபஸை முடிக்கணும், எவ்வளோ அளவு 6th to 12th முடிக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணுமானா முடிக்க தேவையில்லை. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் A to Z பார்க்கணுமானா பார்க்க தேவையில்லை, மெயினானது பார்க்கணும். பாலிசி நோட் படிக்கணுன்னா படிக்கணும், ஆனால் தேவையான பாலிசி நோட் தேவையான டாபிக் படிக்கணும், கம்மி டைமில் படிக்கணும். இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரியாதனால, ஒன்று படித்தா எல்லாத்தையும் படிப்பேன் ரெடியாக இருக்கேன், இல்லாட்டி எதுவுமே படிக்க மாட்டேன். இந்த 2 கேட்டகரி தான் இருக்கீங்க. இந்த 2 கேட்டகரியும் கிளியர் பண்ண முடியாது. யார் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவரேஜாக படிக்கிறவங்க இருக்காங்கள்ல, அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளால் நிறையா படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, செலக்டடாக தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், தேவையானதை படிப்போம் மிச்சத்தை விட்டுருவோன்னு ஒரு நம்பிக்கையோடு படிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் எடுப்பாங்க. நான் நல்லா படிக்கிறவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ நல்லா படிக்கிறீங்கலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ நல்லா உங்களை வெளிப்படுத்துகிறீங்க, கொடுத்த கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த அவுட்புட்டு தான் முக்கியமே தவிர இன்புட் முக்கியம் கிடையாது. ஆனால் இங்கே இன்புட் இருந்தாலே போதும்னு நினச்சிக்கிறீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 மணி நேரம் படிக்கிறாங்க, நான் 8 மணி நேரம் படிக்கிறேன், நான் பாஸ் ஆயிடுவேன்னா பாஸ் ஆக முடியாது. நீங்கள் அந்த 8 மணி நேரம் எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் டிசைட் ஆகுமே தவிர, நீங்கள் அதிக நேரம் படிக்கிறனாலையோ அதிக புக்ஸை படிக்கிறனாலையோ மற்றவங்களோட அதிக புக்ஸை ரெஃபர் பண்ணுறனாலையோ நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்களான்னா அது சான்ஸே கிடையாது. அப்படி நினச்சிட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க.
தேவையானதை படிங்க, அதை அதிக முறை படிங்க. இவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு தேவையானது, அதுதான் அதிக முறை. இந்த ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும், சிம்பிளாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். அதுக்காக சிம்பிள்னால் எதுவுமே பண்ணாமல் கிடையாது, இதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 2 to 3 months வந்து உங்களுக்கு டைம். நார்மலாக ஆவரேஜாக பொட்டன்ஷியலாக வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து கரெக்டாக படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 2-3 மாதம் தான் கரெக்டாக படிப்பீங்க. ஏன்னா மற்ற டைம்லாம் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லை எக்ஸாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லைன்னா படிக்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் படிக்கிறதுக்குன்னு டைம் எல்லாருமே கொடுப்பீங்க. கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியில். இதையும் கொடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்களா? அது என்ன சார் டாக்குமெண்டேஷன்? ஏதாவது டாக்குமெண்ட்டு எடுக்கணுமா, பிரிண்ட் அவுட் எடுக்குமானா ஒன்றும் கிடையாது. போன மாதம் என்னென்ன டாபிக் ஜிஎஸில் முடிச்சிங்க, தமிழ் முடிச்சிங்க, மேக்ஸ் முடிச்சிங்க, உங்களுக்கு இப்போது திங்க் பண்ண முடியுமா, தெரியுமா? ஒரு 3 மாதம் முன்னாடி என்ன படிச்சிங்க தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன் சார் அது தெரிஞ்சுக்கணுன்னா, படிச்சிங்கன்னா அந்த கான்செப்டை கேட்கல, என்ன படிச்சிங்க சார்? நான் வந்து ஹிஸ்ட்ரியில் இந்தந்த லெசன்லாம் முடித்தேன், தமிழில் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், இந்த புக்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நான் கேட்குறேன். மேக்ஸ்னால் இந்த டாபிக் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி தெரியுமானா 1-2 ஞாபகம் இருக்கும், தெரியும், மற்ற எல்லாமே மறந்துருக்கும். ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. காரணம் வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதில்ல. இன்றைக்கி என்ன படித்தேன்னு எழுதி வைக்கணும், எழுதி வைக்க மாட்டீங்க. போன மாதம் என்ன படித்தேங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் கையில், அப்படின்னா தான் உங்களால் பிளான் பண்ண முடியும். இது இல்லாதனால 2 ப்ராப்ளம் ஆகும். ஒன்று, படிக்காமல் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, அது தெரியாது. இன்னொன்று, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனாலும் ஞாபகத்தில் இல்லாதனால படிக்காத முறையே ஃபீல் இருக்கும், ஒரு பயமாகவே இருக்கும். இது நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம இதை முடிச்சிருக்கோம் அதை முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானே நிறைய பார்ப்பேன், டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஓரளவு எல்லா டெஸ்ட்டும் எழுதிடுவாங்க, எல்லா யூனிட்டும் ஓரளவு முடிச்சிடுவாங்க. திடீர்னு வந்து எனக்கு கால் பண்ணி, எனக்கு பயமாக இருக்குது சார், நான் முடிக்காத மாதிரி ஃபீலாக இருக்குது. ஆனால் எனக்கே தெரியும் அவங்க முடிச்சிருக்காங்கன்னு. ரீசன் வந்து அவங்க பர்சனலாக வந்து எழுதி வைக்கிறது கிடையாது, இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிருக்கேன். நம்மள்ட்ட வந்து ஏகப்பட்ட ஸ்கெடியூல் இருக்கும், ஏகப்பட்ட பிளான் இருக்கும். ஒரு யூடியூப்பில் வீடியோ இப்போ நானே மேக் பண்ணுறேன், 80 டேஸ் ஸ்கெடியூல், 80 டேஸ் பிளான், 30 டேஸ் பிளான், இல்லை இப்படி படிங்க அப்படின்னு இது பண்ணால் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே தவிர, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிற லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்காது. அதை ஃபஸ்ட் ரெடி பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன படிச்சிங்கிறது இன்றைக்கி நைட்டு ஒரு 2 லைன் எழுதுவீங்களா, எழுதி வைங்க. ஒரு டேட்டை போட்டு, இன்றைக்கி என்ன டேட்டு, இப்போ டிசம்பர் 7னா டிசம்பர் 7ன்னு போட்டு, கீழே வந்து ஜிஎஸ்னால் என்ன லெசனு, இப்போ ஹிஸ்ட்ரி யூனிட் 8 10th. அடுத்து வந்து தமிழ்லன்னா பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழில் வந்துட்டு 9th புக்கு வால்யூம் 1, இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுவீங்களா, அவ்வளோதான் படிச்சிருப்பீங்க. எழுதி வச்சா என்ன, இதுக்கு எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 minute ஆகும், இல்லை அதிகபட்சம் 5 நிமிஷமே ஆகணும். நீங்கள் டெய்லி இந்த 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, படிங்க, படிக்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஆனால் இங்கே படிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. நான் அந்த நோட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், 3 நோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஜிஎஸ் நோட்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி காட்டியிருப்போம்ல. ஒரு 1000 பேராவது மினிமம் பார்த்துருப்பாங்க, 3ஐயும் சேர்த்து. இந்த 1000 பேரில் படித்தவங்க, அதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்தா இதுக்கடையில் அது 1 page தான் இருக்குது நோட்ஸு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2லேயுமே இருக்குது, சமச்சீர் புக்கு தான், எக்ஸாமில் கொஷினாலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லாமே இருந்தாலும் அதை படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் வெறும் 50 பேர் தான் படிச்சிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். வியூஸ் 1000 இருக்கும், ஆனால் படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணியிருப்பீங்க, பிடிஎஃபை சேவ் பண்ணி வைப்பீங்க, அவ்வளோதான் பண்ணியிருப்பீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க. வீக்கெண்டு படித்தாங்க கூட அவங்கள படிக்கிறவனு சார் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, எனக்கு வீக்கெண்ட் நான் ஒர்க் போகிறேன், நான் வீக்கெண்டு தான் படிப்பேன்னா அவங்கள கூட வச்சுக்கலாம். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 100 பேர் கம்மியாக தான் இருப்பீங்க. மிச்சம் எல்லாருமே சார் இப்போ வீடியோ போடுறாங்க, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி, இல்லை 3 மாதம் கழிச்சிட்டு வருவோம், திருப்பி இதே சேனல் வருவோம், வந்தால் எல்லாம் போட்டு முடிச்சிருப்பாங்க, மொத்தமாக பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கலாம் அப்படின்னா எக்ஸாமே வந்துடும். இப்படி தான் நடக்கும். இப்படி தான் எல்லா சேனல்லையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான், ஒரு சேனலை போய் பார்ப்பீங்க,
அடுத்து உடனே வெளியே வந்துட்டு அதை படிக்காமல் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் யூசேஜின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப கம்மி தான். நீங்கள் சேனலை பார்க்குறது தான் அதிகமே தவிர பயன்படுத்துவது கம்மி. பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன், யூடியூப்பில் இல்லாத சோர்ஸா எல்லாருமே எல்லா சோர்ஸும் கொடுக்குறாங்க. பாலிசி நோட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஒரு சமச்சீர் புக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸும் கூட இப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு குரூப் 2 மெயின்ஸ்க்காக. ஆனால் கூட நீங்கள் முடிக்க மாட்டீங்க, பார்க்க மட்டும்தான் செஞ்சுட்டே இருப்பீங்களே தவிர கடைசி வரைக்கும் படிக்க மாட்டீங்க. படிக்காத வரைக்கும் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளோ டேலண்டான யூடியூப் சேனல் என்னாலும் கூட உங்களை கிளியர் பண்ண வைக்க முடியாது. நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து நோட்ஸ் கொடுத்தாலும் அந்த நோட்ஸ்லேருந்து கொஷின் கேட்டாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் படிக்கலைல்ல. படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், அதில் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா, நான் என்னோடய சேனல்னு இல்லை, என்னோடய சேனல் பிடிக்கலன்னே வச்சுக்கோங்களேன், வேறு யாராவது சேனல் பார்க்குறீங்க, இல்லை கவர்மெண்ட் சேனலு, நீங்கள் மற்ற எல்லா சேனலுமே வியூஸ்க்காகவே பேசுகிறாங்க, இல்லை வந்து அவங்க சொல்கிற எனக்கு பிடிக்கலன்னா இப்போ கவர்மெண்ட் சேனல் இருக்குது, அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, ஆனாலும் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற மெட்டீரியல் படிக்கிறீங்களா? இப்படி நீங்கள் அங்கே சேனல் போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வீடியோஸ் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸ் கீழேயும் பிடிஎஃப் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? முடிச்சிருக்க மாட்டீங்க. பார்ப்பீங்களான்னா முடிக்க மாட்டீங்க. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர படிக்க மாட்டீங்க. என்றைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நல்லா தெளிவாகிருவீங்க. அப்புறமா வர எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. 3வது, ரிவிஷன் பண்ண தெரியாது. ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தாட்டி படிக்கும்போது எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்க, ஆனால் அதே விஷயத்தை திருப்பி படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த நோட்ஸ் கொடுத்துட்டு படிங்கன்னா படிப்பீங்க, அடுத்த டைம் இதே படிங்கன்னா சரி இதையோடு எனக்கு சிம்பிளிஃபை வேணும், இதையோடு எனக்கு சிம்பிளாக வேணும்னா ஒரு வரியில் தான் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு தாட்டிக்கு மேலே பார்க்குறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுற எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சரியான விஷயம் என்னென்னா ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து குயிக்காக சர்வே ஆகணும், நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக டேலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. படித்ததையே திருப்பி திருப்பி படிங்க, கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், ரொம்ப ஞாபக சக்தி பயங்கரமாக இருக்கணும், அப்படிலாம் கணக்கு கிடையாது. படித்ததை உங்களால் திருப்பி திருப்பி படிக்க முடியுதா, தேவையானதை கரெக்டாக படிக்க முடியுதா, ரிவிஷன் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கிளியர் பண்ணுற ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 3வது வந்து நிறைய பேர்த்துட்டு கிடையாது. ஈவன் நான் சில டைம் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்தாங்க கூடி அந்த டைம் ரிவிஷனே பண்ண மாட்டாங்க. புதுசாக படிக்கிறதுக்கு எதாவது கொடுத்தா படிப்பாங்க. ரிவிஷன் பண்ணுங்கன்னா என்னால் ரிவிஷன் பண்ண முடியல, நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னையவே ப்ளேம் பண்ணுவாங்க சம்டைம்ஸு. சார் நீங்கள் விட்டனால நான் படிக்கலை, அவ்வளோ நாள் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. ரிவிஷனுங்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இப்போ நானே கொடுக்குறேன்னு வைங்களேன், நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு 3 மாதம் ப்ரொவைட் பண்ணுறேன்னா அது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ண டைம் விட்டால் படிக்க மாட்டீங்க, விட்டுருவீங்க. அப்போது நீங்கள் யாரையா டிபெண்ட் ஆகி தேடிட்டு தான் இருப்பீங்க. ஸோ ரிவிஷன் நீங்கள் ஓனாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மற்ற யூடியூப் சேனலோடு பார்த்து படித்தாலும் ஓகே தான், சந்தோஷம் தான். பட் எல்லா டைமும் அது அமையும் சொல்ல முடியாது. நீங்களும் ஓனாகவும் செல்ஃபாகவும் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணுங்க, போதும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்னது என்னென்ன கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். 1 2 3. ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். செகண்ட் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். 3rd ரிவிஷன். எவ்வளோ பேருக்கு தெரியுது? இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்கள் கிளியர் பண்ணுற ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் பண்ணுற மூலிமா என்ன ப்ராப்ளம் ஆகாதுன்னா, நீங்கள் 6th படிக்கணுமா, 12th படிக்கணுமா, சிலபஸ் படிக்கணுமா, புக் வைஸ் படிக்கணுமா, ஒரு யூனிட் ஒரு வாரத்துக்கு படிக்கணுமா, இல்லை 1-2 நாள் படிக்கணுமா, இங்கே என்னென்னா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் போவேன் அப்படின்னு தான் ட்ராவல் பண்ணுறீங்க. எதாவது சின்ன சேஞ்ச் ஆனாலுமே அதில் வந்து ஆர்வத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நான் 3 PDF எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கேன், இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. திருப்பி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இது யூஸ் ஆகும், அதோடு முடிஞ்சு. அடுத்து நான் பாலிட்டி கொடுக்குறேன்னா பாலிட்டி படிங்க, அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன்னா ஹிஸ்ட்ரி படிங்க, அதுக்கு அடுத்த ரவுண்டில் மிச்சம் பேலன்ஸ் இருக்க யூனிட் கொடுக்குறேன்னா அதை முடிங்க. அப்படி முடிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ நான் எக்கனாமிக்ஸ் கொடுத்துட்டு திடீர்னு பாலிட்டி மாறுறேன்ல, என்ன சார் எக்கனாமிக்ஸ் கொடுத்து டக்குன்னு பாலிட்டி மாறுறீங்க, என்னால் படிக்க முடியல அப்படிம்பாங்க. பாலிட்டி ஓரளவு முடிச்சுட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 60-70% முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரிக்கு போனீங்களேன், சார் என்ன சார் நீங்கள் டக்குன்னு இப்படி மாறிட்டீங்க, மிச்சம் இருக்கிற டாப்பிக்கு முடித்தா தான் நான் படித்தேன் அப்படின்னா அப்படி போய்கிட்டே இருக்கும். மாதக்கணக்காக ஒரு யூனிட்டுக்கு 1 மாதம் ஆகும், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிரும்.
A to Z முடிக்கணும். அதுதான் சொல்கிறேன், இந்த அன்ரியலிஸ்டிக் பிளான்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. என்னென்ன முடிக்கணுமோ நீங்கள் படிக்கிறது எல்லாமே எக்ஸாமுக்குள்ளே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா படித்து முடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயந்தான் மெயினு. இது போக சிலபஸை ரெஃபர் பண்ணுறது, சிலபஸை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சைடில் பார்க்கணும். ஸோ இது வந்து 4th. இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கனாலே கிளியர் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து பாலிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான். ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது சஜஷன் இல்லை கேட்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.